அருள்மழை பொழிவாய் அமிர்தாம்பிகையே அருள்மழை பொழிவாய் அமிர்தாம்பிகையே அருள்மழை பொழிவாய் அமிர்தாம்பிகையே. திருத்தல தரிசனத்தில் அகிலம் காக்கும் அருள்மிகு அமிர்தாம்பிகை சமேத அர்க்கீஸ்வரர். இவர் எந்த ஊர் அப்படின்னா, நம்ம அப்பப்போ போயிட்டு வர இடங்கள் தான் நம்ம இப்போ கொஞ்ச காலமாக பார்க்குறோம். இயற்கை எழிலோடு சாநித்தியமும் அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த அர்க்கீஸ்வரர் கோவில் அவசியம் தரிசனம் பண்ணணும். இந்த கோவிலை மக்கள் சூரியம்மன் கோவில் அப்படின்னும் கொண்டாடுகிறார்கள். சிவன் கோவிலை ஒட்டியே கிராம தேவதை கோயிலான சூரியம்மன் இருக்கிறதுனால அப்படியே பக்கத்தில் சொல்கிறார்கள். சடையவர்மன் சிவன் கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். பாண்டியனால் கிபி 1260களில் வழிபாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதா தாயார் சந்நிதியில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கோவிலில் உரியக்கூடிய அர்த்தீஸ்வரர் சூரிய வழி கோவில் அப்படிங்கிற கர்ண பரம்பரை செய்தி சூரிய வழி கோவில் இதுன்னு சொல்கிறார்கள். விலை மதிப்பற்றவர், பூஜிக்கத்தக்கவர் அப்படிங்கிறது தான் இந்த சுவாமிக்கு அர்த்தம். எருக்கும் இலைக்கு வடமொழியில் அர்க்கம்னு பேர். இந்த ஈசனுக்கும் அந்த இலைக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம், அதனால் இந்த பேர் வந்திருக்கலாம். இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, சாதாரண வாயிலை கடந்து உள்ளே போனால் நமக்கு எதிர்க்க சந்நிதி இருக்குது. விமானம் ரொம்ப உயரமாயும் அழகாயும் இருக்குது. இது திருத்தல விமானம். கருவறையில் ஈசன் அர்க்கீஸ்வரர் உயரமாக இருக்க, ஆவுடையார் சதுரபீடம், ஈசன் கிழக்கு நோக்கி காட்சி தர. கருவறையை சுற்றி நம்ம தரிசனம் பண்ணின்னு வரும்போது ஆஞ்சநேயர், சுந்தரேச விநாயகர், வெள்ளி தேவானையுடன் கூடிய சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சண்டிகேஸ்வரர் இது போன்ற சந்நிதிகளை தரிசனம் பண்ணலாம். கோஷ்டமூர்த்திகளாக தெற்கு நோக்கி நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மேற்கு நோக்கி லிங்கோத்பவர், வடக்கு நோக்கி பிரம்மாவும் துர்கையும் காட்சி கொடுக்க. இந்த கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் அரசும் வேம்பும் பின்னி படைஞ்சு கருவறைக்கு தெற்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு. மார்கழி மாதத்தில் இந்த கோவிலில் சூரிய பூஜை நடக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா சூரிய பரம்பரை கோவில்னு. தமிழ் வருஷ பிறப்பான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 108 பால் கூட அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகம் கிராம தேவதைக்கு நடத்தப்படுகிறது. கிராம தேவதை கோவில் வடகிழக்கில் தனிச்சந்நிதியாக இருக்குது. கோவிலினுடைய திருக்குளம் வடப்புறம் சுமார் 6 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இந்த திருக்குளம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ், எக்ஸனோரா, சங்கரா மருத்துவமனை மற்றும் பம்மல்வாழ் பொதுமக்கள் போன்றவருடைய பெருமுயற்சியால் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குளக்கரையில் மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அன்னை அமிர்தாம்பிகை தனிக்கோவிலில் தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறா. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் பரம்பரை அறங்காவலர்கள் குழுவினுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய ஒரு திருக்கோவில். நிறைய அற்புதமான பெருமைகள் இருக்குது. அருள்மழை பொழிவாய் அமிர்தேஸ்வரியேன்னு பிரதோஷ விழா, பிரதோஷ மண்டலியருடைய ஆதரவோடு ரொம்ப கிராண்டாக பஜனை பாடல்கள்லாம் பக்தியோட பூஜையெல்லாம் நடக்க. பிரதோஷ நாயக்கர் கோவிலை 3 முறை வலம் வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி கண்ணையும் கருத்தையும் அப்படியே பறிக்கக்கூடிய வகையில் இருக்க. இந்த கோவிலில் அன்னாபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ். கலச சங்காபிஷேகம், சிவராத்திரி, நவராத்திரி, வசந்த உற்சவம், தனுர்மாச பூஜை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தூய்மையாக இந்த கோவில் ரொம்ப அழகாக சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த கோவிலுடைய குடமுழுக்க 2004 நடந்தது. நம்ம ஏன் எங்கெங்கேயோ இருக்கிற கோவில்லாம் பார்த்தோமே அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கோவிலை எனக்கு 3 மணி நேரம் தான் இருக்குது சாட்டர்டே சண்டே அப்படின்னா அவசியம் அந்த கேப்பில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எனக்கு எங்கேயோ ஊருக்கு போய் தான் தரிசனம் பண்ணணும்னு இல்லை. பழைய புராதனமான கோவில்கள்லாம் நம்மளை சுற்றியே இருக்குது. அந்த கோவில்களுக்கெல்லாம் போவோம். அந்த கோவில்களுக்கெல்லாம் என்ன வசதி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம பண்ணுவோம். இப்படி உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லுவோம். இன்னும் ஆதிசங்கர பகவத் பாதா சொல்கிறா இல்லையா, சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிர்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிசலிதத்வம், நிசலிதத்வே ஜீவன் முக்திஹீன். ஜீவன் முக்திஹீன்னு சத்சங்கம், சத்சங்கத்தோடு இணைந்து சிவன் கோவில்களுக்கு, விஷ்ணு கோவில்களுக்கு, ஒரு பெருமானுடைய க்ஷேத்திரங்களுக்கும் தரிசனம் பண்ணுவோம். தனித்தனியாக நம்ம ரொட்டீனாக இந்த கோவில் தரிசனத்தை வச்சினோன்னா நமக்கு மனசும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உடம்பும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவில் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும். இப்படி நிறையா
3-in-1 பெனிஃபிட்லாம் அதில் இருக்குது. அதனால் அவசியம் திருக்கோவில் தரிசனம் வீடியோவில் பார்க்காம நேரையும் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம். வல்வினைகள் நீங்க பெறுவோம்.